கைஸ் ஓகே. ஸோ கைஸ் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து நிறையா நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட்டு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் அகேன் எக்ஸாம் டேட்டை மட்டும் நம்ம டிஎன்பிசிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம் டேட்டை இன்னும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை கரெக்டாக. ஸோ இவங்க வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் பண்ணணுன்னு நான் இப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் ஆனுவல் பேனல், செலெக்ஷன் ஷெட்யூல், இதில் எக்ஸாம் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாம் டேட்டில் வந்து இன்னும் அவங்க வந்து எந்த ஒரு டேட்டுமே அப்டேட் பண்ணலை கரெக்டாக வந்து 11ஆம் தேதி வந்து ஜூன் 11ஆம் தேதி ஒரு ஆடண்டம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதை இந்த வேக்கன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் எக்ஸாம் டேட்டை இன்னைக்கு டேட் வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணலை கரெக்டாக. டிஎன்பிசி சைட்லேருந்தே மென்ஷன் பண்ணலை. ஒன்ஸ் அகெயின் ஸோ ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயினுங்க, எஸ் இதில் தான் வந்து ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு தான் இருக்கே தவிர இன்னைக்கு டேட்டுக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை கரெக்டாக. சரி ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். யூஸ்வலாக வந்து பிளானர் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த எக்ஸாம் அப்படிங்க இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை கரெக்டாக. மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக. ஸோ இந்த மோக் எக்ஸாம் அப்படிங்கிறது இதை பற்றி தான் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். என்னென்ன இது டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நமக்கு மோக் எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மோக் எக்ஸாம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்க போகுது கரெக்டாக. இந்த 7 மோக் எக்ஸாமும் உங்களுக்கு வந்து நியர்லி ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுது கரெக்டாக. வெறும் 99 ரூபாய்க்கு இந்த எக்ஸாம் அப்படிங்கிற அவைலபிளாக இருக்க போகுது. பேப்பர் 1க்கு கரெக்டாக. ஓகே, பேப்பர் 1க்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் கரெக்டாக. இந்த சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்டு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கரெக்டாக. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. அதோட சேர்த்து பேப்பர் 1க்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த 4 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பருக்குமே உங்களுக்கு வந்து மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது வெறும் 99 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஎன்பிசி கனெக்ட் பண்ண இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பேப்பர் 1 கரெக்டாக. பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூடு மென்டல் அபிலிட்டி இது 3மே சேர்ந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க கரெக்டாக. இந்த 200 கொஸ்டின் நம்ம டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுது கரெக்டாக. ஸோ இதில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கரெக்டாக. சாட்டர்டே ஜூலை 4ஆம் தேதி, ஜூலை 11, ஜூலை 18, ஜூலை 22, ஜூலை 25, ஜூலை 29, அப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒவ்வொரு வாரமும் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி 7 ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து 200 கொஸ்டின் கரெக்டாக. அப்போ 7 மார்க் எக்ஸாமில் நியர்லி 1400 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் கரெக்டாக. 7 ஃபுல் மார்க் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் எப்படி ரியலாக அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட அனலைசிஸை வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. அதே மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் அந்த மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் கரெக்டாக. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு 9345188422 அல்லது 9345021525க்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இது வந்து பேப்பர் 1க்கான இது டீட்டெயில்ஸ் கரெக்டாக. ஸோ பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே காமன் தானே. பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி அண்டு ஜிஎஸ் மேக்ஸ் இது வந்து எல்லாருக்குமே காமன் தான்.
பேப்பர் 2 தான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ பேப்பர் 2ல வந்து எதுக்கெல்லாம் மொத்தம் 3 பேப்பருக்கு மட்டும் தான் குடுக்குறோம். யார் யாருக்கு அப்படின்னா ஹார்டிகல்ச்சருக்கு. கரெக்ட்டா? ஹார்டிகல்ச்சர் ஆஃபீசருக்கு போஸ்ட் கோடு 3001ங்க. கரெக்ட்டா? இதுலயுமே வந்து அது சனிக்கிழமை நடக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். கரெக்ட்டா? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5, ஜூலை 12, ஜூலை 19, ஜூலை 22, ஜூலை 26, 29 அண்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இந்த மாக் எக்ஸாம் அப்படிங்க நடக்கும். இதுவுமே 200 கொஸ்டின்ஸ். கரெக்ட்டா? 7 மாக் எக்ஸாம் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நியர்லி 1400 கொஸ்டின்ஸ் அப்படிங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன் தான். ஓகே. டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதே நேரத்தில் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், அதே மாதிரி ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி உங்களுக்கு ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் கொடுக்கணும். கரெக்டா? போஸ்ட் கோடு 1667 இதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மட்டும் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். கரெக்டா? போஸ்ட் கோடு 1667. கரெக்டா? இதுமே 7 விர்ச்சுவல் லைவ் மாக் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு. சப்ஜெக்ட் கோடு 503. கரெக்டா? இதுமே ஒவ்வொரு வாரமும் சண்டே அப்படிங்கிறது இந்த ஃபுல் மார்க் எக்ஸாம் நடக்கும். கரெக்டா? ஸோ நியர்லி 1400 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க இந்த பேப்பரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான இந்த விர்ச்சுவல் மார்க் எக்ஸாம் இதுவுமே வந்து சண்டே நடக்கும். அதாவது சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. கரெக்டா? சாட்டர்டே ஓகே. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி சண்டே ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு வந்து இந்த மாக் எக்ஸாம் நடக்கும். அந்த பேப்பர் 2ல வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எல்லாருக்கும் அவைலபிளாக கிடையாது. கரெக்டாக? யாரோ ஒருத்தங்க நீங்கள் ஹார்டிகல்ச்சர்னா அந்த பேப்பர் மட்டும் தான் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இப்போ சண்டே அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர், சாட்டர்டே அப்படிங்கிறது காமன் பேப்பர். கரெக்டா? பேப்பர் 1 அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு. 7மே ஃபுல் மார்க் எக்ஸாம். ஒவ்வொரு எக்ஸாமே வந்து 200 கொஸ்டின். கரெக்டா? எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன் பேஸ்டு தான். உங்களுக்கு எதுவும் இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. வெறும் 99 ருபீஸ் மட்டும்தான். கரெக்டாக? 99 ரூபாய்க்கு இந்த ஃபுல் மார்க் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை வந்து பூஸ்டப் பண்ணதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் இது வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. கரெக்டா? ஆனால் இது வந்து ஜூலை 7ஆம் தேதி தான் உங்களுக்கு நோட்டிஃபையே பண்ண போகிறாங்க. ஓகே. செப்டம்பர் 20ஆம் தேதி தான் இதுக்கு வந்து எக்ஸாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதுக்கான கிளாஸஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான செங்கோல் அப்படிங்கிற பேட்ச், வாகை சுருவம் அப்படிங்கிற பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அண்ட் வால்யூம் 4ன்னு ஜூலை 3ஆம் தேதி இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி அண்டு எஃப்எஸ்எஸ்ஐ கனெக்ட் பண்ண சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான மாக் எக்ஸாமும் அவைலபிளாக இருக்குது. வள்ளுவன் அப்படிங்கிற பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. எஃப்எஸ்ஓக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு அதையும் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கொரிஸை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.